بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகிறந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் கலிமா சொல்லி முஸ்லீமாகிவிட்டால் அடுத்ததாக அவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை என்றால் அது தொழுகைதான். பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமும் 5 நேரம் தொழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத். இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. ஒன்று கலிமா, இரண்டாவது தொழுகை, அதற்கு பிறகு நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த அடிப்படையான விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹு தஆலா தொழுகையை வலியுறுத்துகிறார். ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் பல ஹதீஸ்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம். தொழுகை நம்மீது கடமையான ஒரு வணக்கம் என்று தெரியாத ஒரு முஸ்லிம் நிச்சயமாக இருக்கவே மாட்டார். அதே நேரத்தில் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் இருக்கிறது. 5 நேர தொழுகை, சுபஹுக்குரிய ஆரம்ப நேரம், முடிவு நேரம், புஹருக்குரிய ஆரம்ப நேரம், முடிவு நேரம், அசருக்குரிய ஆரம்ப நேரம், முடிவு நேரம், மக்ரிபுக்குரிய ஆரம்ப நேரம், முடிவு நேரம், இஷாவுக்குரிய ஆரம்ப நேரம், முடிவு நேரம் என்று நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதை இன்னும் இலகுபடுத்தும் விதமாக இன்று கலண்டர்கள், பள்ளிவாசலில் வீட்டில் கலண்டர்கள் இருக்கின்றன. அதானுடைய நேரம், அடுத்த வக்து முடிகிற நேரம். அதே போல பள்ளிகளில் முன்னால் இப்போ போர்ட் போட்டு வைத்திருக்கிறார்கள், இக்காமத் அதான் நேரம், இக்காமத்து நேரம். அதே போல் ஃபோனில் எடுத்துக்கிட்டால் அப்ளிகேஷன்கள், ஆப்புகள் நிறைய இருக்கு. அதான் என்றும் இன்னும் எத்தனையோ அப்ளிகேஷன்கள் தொழுகையுடைய வக்து வருவதை நமக்கு உணர்த்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதையும் தாண்டி
ஸ்பீக்கர்களில் அதான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வக்துக்கும் ஸ்பீக்கர். ஒரு ஸ்பீக்கரான்னு கேட்டால் சில நேரங்களில் அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு ஸ்பீக்கர் அதிகரித்திருக்கிறது. சில ஊர்களில் அந்த ஏரியா மக்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, முஸ்லீம் மக்கள் நிறைய பாங்கு கேட்கு, பக்கத்தில் பள்ளி. இவ்வளவு இருந்தும் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் நம்முடைய நிலை என்ன என்று கேட்டால் பொடுபோக்கு தான். அதுவும் நமக்கு தெரியும். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம், கேடு, அழிவு, நாசம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருந்தால் வயல் என்ற நரகம் என்றதும் தெரியும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெளிவாக தெரிந்த ஒரு விஷயத்தில் ஏன் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் கவனம் இல்லாமல் அல்லது பொடுபோக்காக இருக்கிறார்கள்? ஒரு குரூப் கவனமே இல்லை, தொழுவதே இல்லை. அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. தொழுகின்றது நத்திங் அவங்களுக்கு. இன்னும் ஒரு குரூப் இருக்கிறார்கள், தொழுவார்கள், ஆனால் தொழுகையில் பேணுதல் இல்லை, பொடுபோக்கு. தொழுகையை வக்துக்கு தொழுகிறவர்கள், உரிய நேரத்திற்கு ஜமாத்தோடு தொழுகிறவர்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் ஒவ்வொரு மஹல்லாவில் அல்லது ஒவ்வொரு ஊரிலையும் இருப்பார்கள். ஏன் இந்த நிலை? எதனால் இப்படி ஒரு நிலை தெரிந்து கொண்டு, தெரியாமல் இருந்தால் ஒரு விஷயம். எதனால் இது ஏற்படுகிறது? இந்த பொடுபோக்கும் இந்த பராமுகமும் இந்த அசம்பந்தமான நிலையும் எதனால் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிற போது, முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய ஈமானுடைய பலவீனம் தான் இதுக்கு காரணம். எல்லாரும் தொழுகையுடைய இம்பார்ட்டன்ஸை பேசுவோம். இப்போ நானும் இன்றைக்கு தொழுகையுடைய இம்பார்ட்டன்ஸை பேசும்போது, இப்போ ஜும்மா முடிகிற டைம் ஆகும்போது நிறைய பேர் மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஆரம்பிக்கும் போது இருப்பதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு அதிகமாக ஜும்மா முடிகிற நேரத்தில் மக்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். கொஞ்சம் இமோஷனலாக பேசினோம் என்றால் எல்லாரும் முடிவெடுப்போம், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொழுவோம். சில நேரம் நான் கேட்டால், ஹத்தீபாக இருக்கிறவர் இன்றையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் தொழுவோமான்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இல்லை, முடியாதுன்றே யாரும் சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் தொழுவோம் என்று உறுதியாக சொல்லுவோம். ஆனால் வீட்டை போனால் மனசு விடாது. போய் தூங்கினோம்னா, நல்லா சாப்பிட்டு தூங்கினோம்னா அசர் இல்லை ஜமாத்தோட. சிலர் எழும்பினா தொழுவார்கள், சில எழும்பினா அந்த டைமில் இருக்கிற நிலைமையை பொறுத்து நடப்பார்கள். எழும்புற டைமுக்கு எங்கேயாவது போகணும்னா போயிடுவாங்க. யாராவது வீட்டை வந்தால் அவங்களோட பேசிட்டு இருப்பாங்க, அல்லது ஃபோன் வந்தால் பேசி கொண்டிருப்பார்கள். தொழுகை அப்படி இல்லாமல். என்ன பிரச்சனை என்றால், இமோஷனலாக உணர்ச்சிகரமாக தொழுகையின் முக்கியத்துவத்தை பேசுகிற போது நம்ம முடிவெடுக்கணும். ஆனால் அந்த முடிவில் நிலைத்திருக்க முடியாமல் போகிறோம். ஏன்னா நமக்குள்ள அல்லாஹ் சில விஷயங்களை வைத்து படைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் இமோஷன். எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இமோஷன். ஒரு ஆள் அழுது பேசினால் நமக்கு அழுகை வரும், ஒரு ஆள் சிரித்து கொண்டு பேசினால் நமக்கு சிரிப்பு வரும். ரைட்? நம்மை பார்த்து ஒருவர் சிரித்தால் சிரிப்போம், நம்மை பார்த்து ஒருவர் முறைத்து பார்த்தால், கோபத்தோடு பார்த்தா கோபத்தோடு பார்ப்போம், அதை கவலைப்படுவோம். இப்படியான ஒரு கலவை தான் நாம். அப்போ தொழுகையை தொழ வேண்டும் என்று நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்னா இமோஷனலாக முடிவெடுப்பதனால் தான் தொடர்ந்து நம்மால் தொழ முடியாமல் இருக்கிறது. பேசுகிறவர்களில் அதிகமானவர்களும் இமோஷனலாக தான் பேசுகிறோம் தொழுகையை பற்றி. ஆனால் உண்மையிலேயே அன்புள்ள சகோதரர்களே, நாம் யாரை தொழ வேண்டும்? யாரை தொழ வேண்டும்? யாருக்கு சுஜூது செய்வது, யாருக்கு ருக்கு செய்வது? அந்த அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்கிறதா? இதுதான் தொழுகையை விடுவதற்கான அல்லது தொழுகையில் பொடுபோக்காக இருப்பதற்கான மிக பேசிக்கான ஒரு காரணம். அல்லாஹ்வை நமக்கு நிறைய தெரியல. அல்லாஹ்வை பற்றி படிக்கிறதுக்கான முயற்சியும் நம்மகிட்ட இல்லை. இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோருமே, நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோருமே அவர்களுடைய சமுதாயத்திற்கு முதல் அறிமுகப்படுத்தின யார? அல்லாஹ்வை தான். அல்லாஹ் என்றால் யார்?
அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபாத்துகள் என்ன, சிஃபாத்துன்னா அவனுடைய பண்புகள் தன்மைகள் என்ன என்பன போன்ற விஷயங்களை அவர்களுக்கு சொன்ன போது அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை நேசித்தார்கள், அல்லாஹுக்கு பயப்பட்டார்கள். நேசமும் உச்சகட்டம், பயமும் உச்சகட்டம் என்று அல்லாஹ்வை தெரியும் அவர்களுக்கு. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன், மன்னிக்க கூடியவன் என்ற ஒரு பகுதி தெரியும். எனவே அல்லாஹ்வின் மீது அன்பு. இன்னும் ஒரு பகுதிக்கு கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், அடக்கி ஆள்பவன், மிகைக்கக்கூடியவன் என்ற இன்னும் ஒரு பகுதிக்கு அல்லாஹ். எனவே பயம். அப்ப அல்லாஹ்வை நேசிப்பதிலும் உச்சகட்டம், அல்லாஹ்வை பயப்படுவதிலும் உச்சகட்டம். இப்ப இவர்கள் சரியா பயணிப்பார்கள். ஆக்களுக்கு தலையை காட்டணும், முகத்தை காட்டணும் என்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவர்களுடைய உள் மனம் பேசும். என்ற ஈமான் என்பது உள்ளத்தில் வர வேண்டியது. அப்ப உள்ளத்தில் ஈமான் வந்தால் யாரை தொழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வை தொழ வேண்டும். எனவே அவர்களுடைய மனம் தள்ளி கொண்டு போகும். இப்ப சும்மா சாதாரணமா நம்மளோட மனசு ஒவ்வொன்றுக்கு அடிக்ட் ஆகுது, ஒவ்வொன்ற டேஸ்ட்டை புரிஞ்சுக்கொண்டு. இப்போ சில இடங்கள் இருக்கு, இப்போ ஈஸ்டர்ன்லாம் நீங்கள் போய் பார்த்தா சில டீ கடைகள் இருக்கு. சில இடங்கள்ல அந்த டீ கடைக்கு தூர இடங்கள்ல இருந்து ஆக்கள் வராங்க. டீ ஜஸ்ட் டீ குடிக்கிறதுக்காக அந்த கடைக்கு தூர இடங்களில் இருந்த வெளியூர்களில் இருந்தெல்லாம் ஆக்கள் வருவாங்க. என்னன்னா அந்த டீயினுடைய டேஸ்ட் அவர்களுக்கு பட்டு விட்டது. அதே போலதான் வேறு சில இடங்கள் இருக்கின்றன பார்ப்பதற்கு. அப்படியான இடங்களை தேடி போவார்கள், எவ்வளவு செலவழிச்சும் போவார்கள். என்னென்றால் அவர்களுக்கு அதனுடைய பெருமதி புரிந்திருக்கிறது. இப்போ எங்க என்னென்றால் அல்லாஹ்வை நம்ம வணங்க போகிறோம் என்றால் அல்லாஹ்வை நமக்கு சரியாக தெரியாத காரணத்தினால் ஒரு இமோஷனலாக 2 நாளைக்கு சொல்றோம், 3வது நாள் அவுட். இப்போ முதலில் இந்த தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னென்றால், ஈமானில் நான் பலவீனமாக இருக்கிறேன். அதே போலதான் மறுமை. அல்லாஹ்வை நம்புறத போல பிரதானமான ஒரு விஷயம்தான் மறுமை. ஏன்னா பெரும்பாலான இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமையும் அல்லாஹ்வை மறுமையும் நம்புதல் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வோடு மறுமை நம்பிக்கை. இப்போ எல்லார்கிட்டையும் நம்ம இந்த பிறப்பு அடிப்படையில், ஃபித்ரா அடிப்படையில் நம்மகிட்ட மறுமை நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மறுமையை புரிந்த நிலையில் மறுமை நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இல்லை. இப்போ தொழாதவன் நாளை மறுமையிலே யாரோடு எழுப்பப்படுவான்? ஹதீஸ்ல வருது, ஃபிர்அவுன், ஹாமான், காரூன், உபை இப்னு கலப் போன்றவர்களோடு தான் எழுப்பப்படுவான். இப்போ மறுமையில் எழுப்பப்படும் போதே ஃபிர்அவுனோடும் ஹாமானோடும் காரூனோடும் உபை இப்னு கலப்போடும் எழுப்பப்படுவேன் என்பதை ஒருவன் ஈமான் கொண்டால் இவன் தொழுகை விடுவான? கடைசி வரையும் விட மாட்டான். அவன்கிட்ட நம்பிக்கை வேண்டும். இப்போ வாப்பா சொல்றதுக்கு பிள்ளை போய் தொழுவிட்டு வாரத்துக்கு அடிப்பன் தொலாட்டி. வைஃப் சில நேரம் சில வைஃப் மாதிரி இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், மார்க்க பற்றுள்ளவர்கள். அவங்க சொல்லுவாங்க தொலாட்டி நமக்கு லைஃப் சரி வராது, வைஃபுக்காக தொலை போகிறோம். சில முதலாளிகள் இருக்கிறாங்க, நல்ல இபாதத்தாளிகள், கடையில் கட்டாயம் தொழணும். டீச்சர்ஸ் மாணவர்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுவாங்க. இதுக்காக தொலைப்போ என்ன பாயிதா? நீடிக்க மாட்டான், நீடிக்காது. அப்ப நமக்கு மறுமையில் தொழாதவன் ஃபிர்அவுனோடு ஹாமானோடு காரூனோடு உபை இப்னு கலஃபோடு எழுப்பப்படுவான் என்பதில் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ம விட மாட்டோம். அதனால தான் நீங்க பாக்குங்க, மறுமை நம்பிக்கை இருந்தவர்கள், அல்லாஹ்வை நம்பினவர்கள், மறுமையை நம்பியவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடலை. எந்த அளவுக்கு என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய காலத்தில் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருப்பவர்கள் யார் என்றால், ஆண்கள்ல ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருப்பவர்கள் யார் என்றால் முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், மிக தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக் மட்டும்தான். என்ன அவன் முனாஃபிக்கு டவுட். முனாஃபிக் என்ன சொல்றான் என்றால், நான் ஈமான் கொண்டேன் என்று தான் சொல்றான். தொழுவான்,
அவனுக்கு இஷா தொழுக கஷ்டம், ஃபஜ்ர் தொழுக கஷ்டமா இருக்கும். தொலை வந்தாலே ஒரு சோம்பேறித்தனமாக தொலை வருவது. சோம்பேறித்தனமாக தொன்ற ஒரு தொழுகை இல்லை, இது ஒரு வணக்கம் இல்லை. இது மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், ஆர்வத்தோடு செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் தான் தொழுகை. தொலாட்டி என்று வரக்கூடாது. தொழாவிட்டால் என்ற கேள்வியோடு வரக்கூடாது. தொழ வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தோடு வர வேண்டிய ஒரு இபாதத் தான் தொழுகை. ஆனால் முனாஃபிக்குகளுக்கு அந்த தொழுகை கசப்பாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. தொழ வந்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் தொழ வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுபஹ் தொழுகண்டா கஷ்டம், இஷா தொழுக கஷ்டம். அல்லாஹ் சொல்றான், தொழ வந்தா சோம்பரிகளாகத்தான் நிற்பார். கொட்டாவி வாரது, தக்பீர் கட்டினது போறது, பள்ளிக்கு வெளியே இக்காம சொல்லும் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா சுறுசுறுப்பா நின்றவனுக்கு இஞ்சவன் தக்பீர் வரணும், கொட்டாவி வருது, அங்க கடிக்குது, இங்க கடிக்குது. இமாம் கொஞ்சம் தொழுகையை நீட்டிட்டா கோபம் வருது. என்னது இங்க உள்ள பிரச்சனை? இதுதான் சகோதரர்களே, மறுமையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த தொழுகை அவர்களுக்கு ஒரு டேஸ்டான வணக்கமாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகை. கண் குளிர்ச்சின்னா என்ன மீனிங்? மன நிம்மதி, அமைதி. அதுல போனா வெளியே வரையலாம், அதான் கண் குளிர்ச்சின்றது. அதே போல அவர்கள் வருவாங்க, அவங்களோட முஅத்தின் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரக்குள்ள எப்படி சொல்லிட்டு வருவாங்க, வீடு பக்கத்துல தானே, உள்ளுக்கு வரக்குள்ள சொல்லுவார்கள், அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், இகாமத் சொல்லுன்னு சொல்றேன் பிலாலே, தொழுகை மூலம் எங்களுக்கு ராஹத்தை ஏற்படுத்த ஏற்பாடு செய்யுன்னு சொல்லுவார்கள். ராஹத்துண்டா என்ன? நமக்கு தெரிஞ்ச சொல்லது. ராஹத்துண்டா நிம்மதி, ரெஸ்ட், ஆறுதல். அப்ப தொழுகையில நிம்மதி, ஆறுதல், மன அமைதி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது இருந்தது. மனிதன் பலவீனமானவன், பிரச்சனைகள் அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் உண்டு பண்ணும், மன அழுத்தம் வரும், கவலை வரும். இதெல்லாம் மனிதர்களுக்கும் உள்ளதுதான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது, இதா ஹஸிபஹு அம்ருன் ஃபஸிஅ இலஸ் ஸலா, இதா ஹஸிபஹு அம்ருன் ஃபஸிஅ இலஸ் ஸலா. நாலு பக்கத்தாலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வந்தால் உடனே எங்க போவார்கள்? தொழ போவார்கள். நாலு பக்கத்தாலேயும் பிரச்சனை வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தொழ போவார்கள். ஏன்? தொழுகையில ராஹத் இருக்கிறது, தொழுகையில நிம்மதி இருக்கிறது. அப்ப தொழுகை யாருக்கு நிம்மதியாக இருக்கும், யாருக்கு ராஹத்தாக இருக்கும்? மூமின்களுக்கு. மூமின்டா யாரு? சும்மா அப்துல்லா, அப்துல் காதர், இப்ராஹிம், முஹம்மது என்று பெயர் வைத்தவர் அல்ல. அல்லாஹுவை சரியாக புரிந்து நம்பியவர், மறுமையை சரியாக புரிந்து நம்பியவர், ஏனே ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை ஈமான் கொண்டவர், இவர்தான் மூமின். அவருக்கு தொழுகை ராஹத்தாக, நிம்மதியாக, சந்தோஷம். யாருக்கு தொழுகை டிஃபிகல்ட்டா இருக்கும்? முனாஃபிக்குகளுக்கு தான் தொழுகை டிஃபிகல்ட்டா இருக்கும். முனாஃபிக் என்று சொன்னா நம்ம சொல்ற முனாஃபிக்ல, கடன் வாங்கி போட்டு டேட் சொல்லிட்டு திரும்ப ஏமாத்து நம்ம சொல்லுவோமே, அவன் ஒரு முனாஃபிக், சொன்ன டேட்டுக்கு தரல, அந்த முனாஃபிக் அல்ல. இங்கே அல்லாஹ் குறிப்பிடுவதும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதும் யார் என்று கேட்டால் அகீதாவில் முனாஃபிக், ஈமானில் முனாஃபிக், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக். இந்த முனாஃபிக்குகளுக்கு தொழுகை கஷ்டமாக இருக்கும். அன்புள்ள சகோதரிகளை இப்ப நம்ம முடிவெடுக்க வேண்டிய டைம். நீங்க என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது, நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. நம்ம எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு கேட்டால், நான் முனாஃபிகா, நான் முஃமினா, முனாஃபிகா.
வக்தை மனம் எதிர்பார்த்திருந்தால், எப்ப அதான் சொல்லும் என்று மனம் எதிர்பார்த்திருந்தால், பாங்கு சொன்னவுடன் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு தொலைப்போக வேண்டும் என்ற மனநிலை இருந்தால், ஒரு பப்ளிக் பஸ்ல டிராவல் பண்றோம், அதான் டைம் வந்துட்டு, வக்து ஸலா வந்துட்டு, தொழுகையுடைய நேரம் வந்துட்டு, மனசுல டென்ஷன் வருதுண்டா. ஒரு தனிப்பட்ட வாகனத்தில் டிராவல் பண்ணுகிறோம், வக்து வந்துட்டு, பள்ளிகளை நம்முடைய கண்கள் தேடுகிறது என்று சொன்னால், கூட இருப்பவர்களோடு டைம் ஆயிட்டு ஒரு பள்ளி வந்தா நிப்பாட்டுங்கண்டு நம்ம சொல்ற மனநிலைக்கு வந்தோமாக இருந்தால், விளையாடி கொண்டிருக்கும் போது அதான் சொல்லப்படும் போது பிறாதுக்குள்ளிருந்து நான் கலண்டு போவது என்று மனம் போராடுகிறது என்றால், அல்ஹம்துலில்லாஹ் அவர் முஃமின். பாங்கு சொல்லுது பக்கத்தில் நிற்பாள். கடை, எந்த கடை? பள்ளி கடை. பள்ளியால கட்டப்பட்ட பள்ளி கடைக்குள்ளேயே வாடகைக்கு அமர்ந்திருந்து, அதுவும் போதாததுக்கு ஸ்பீக்கர்ல வர தொழுவிக்கிறாங்க. இதெல்லாம் முதல் கிடையாது. ஸ்பீக்கர்ல, அதான் ஸ்பீக்கர்ல தொழுக. எவ்வளவு கேட்டுட்டு ஒரு டீ கடையில பாங்கு சொன்னதுக்கு பிறகு போய் உட்காருகிற மனநிலை யாரிடம் இருக்கிறதோ, பாங்கு சொன்னது கேட்டுக்கொண்டு போத்தி மீண்டும் உறங்குகிற பண்பு யாரிடம் இருக்கிறதோ, பாங்கு சொல்லுகிறது பரவாயில்லை பிறகு தொழுவோம் என்கிற மனநிலை யாரிடம் வருகிறதோ, வக்து நுழைந்து விட்டது என்று தெரிந்தும் தொழுகைக்கு முக்கியத்துவம் தராத மனநிலை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் யாரு? முனாஃபிக். இது நீங்க எனக்கு ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது சகோதரர்களே, அது என்னென்றால், தொழுகை ஒரு கடமை என்று தெரிந்தும் குர்ஆன படிக்காட்டியும் கேட்டிருக்காங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டு 1 கிரேட் 1 சொல்லி கொடுத்த தொழுகை ஒரு கடமை, தொழுகை ஒரு கடமை. இவ்வளவையும் அறிந்து கொண்டு, தொழுகை ஒரு கடமை என்று அறிந்து கொண்டு வேண்டும் என்று ஒருவன் தொழாமலேயே இருக்கிறான். அதுக்கு எந்த முக்கியத்துவம் தராமல் வேண்டுமென்றே அவன் தொழுகையை விடுகிறான். முத்தஅம்மிதன், இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். முஸ்லிம் என்று சொல்றதுக்கு இவனுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர, யார் அந்த தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான். இது போல நிறைய ஹதீஸ் வருது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக இருக்கும்போது, கலீஃபாவாக இருக்கும்போது, ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்வதற்கு இக்காமத்தெல்லாம் சொல்லியாச்சு. முன்னால வாரான், வந்து சஃபெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் போது பின்னால் அவன் ஒருவன் தக்பீர் கட்டிட்டாங்க. இருந்தவர்களும் தக்பீர் கட்டிட்டாங்க, பின்னால் இருந்தவர்களும் தக்பீர் கட்டிட்டாங்க. பிளான் பண்ணி வந்த ஒருவன் அவர்களை ஒரு கத்தியால், 2 பக்கமும் கூரான ஒரு கிரீஸ் கத்தி மாதிரி கத்தியால சரமாரியாக குத்துகிறான். 6-7 தடவைகள் அவர்களுடைய முதுகுல குத்து விழுந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கீழே விழ போறாங்க, ப்ளீட் ஆகி. என்ன பண்ணாங்கன்னா, பின்னால அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நின்றாங்க, அவர கையை பிடிச்சி முன்னுக்கு ஆக்கிவிட்டாங்க. எதுக்கு? இமாம் அணிக்கிறது. பதால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் எடுக்கிறல்ல, லி எலினி மின்கும் உலுன் நுஹா, இமாமத் செய்யும் போது எனக்கு பின்னால விவரம் உள்ளாக்கள் நில்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இமாமுடைய ஒது முறியலாம், இமாம் மயங்கி விழலாம், இமாம் மௌத்தாகலாம். அப்போ டக்குன்னு எல்லாரும் தொழுகை விட்டுட்டு ஓடுறதில்ல. அந்த நேரத்தில் பின்னால் நிற்கிறவர் டக்குன்னு ஃபார்வர்ட் ஆகி முன்னுக்கு வந்து அவர் கண்டினியூ பண்ணுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி செய்தவுடன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கண்டினியூ பண்ணுறாங்க. 2 சஹாபாக்கள் அவரை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்து அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் நடக்குது. முறையில் அவன் மயங்கிட்டான். என்ன நடந்தேன்னா அவங்களுக்கு அதுக்கு பிறகு தெரியாது. வீட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவர்களை சுற்றி நிறைய சஹாபாக்கள் நிற்கிறார்கள். ஒரு அமீர், ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு ஆபத்து நடந்துட்டுண்டா பெரிய கிரௌட் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறாங்க இப்னு அப்பாஸ், மற்ற சஹாபாக்கள் எல்லாம்.
இவர் சூரியன் உதித்த பிறகு மயக்கம் தெளிந்து கண் விழிக்கிறார். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறவர் கண்ணை விழித்தால் அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இப்படி கண்ணை முழிச்ச உடனே என்ன சொல்லணும் அவருக்கு? பயப்படாதீங்க, சிகிச்சை நடக்குது, இன்ஷா அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டாங்க, இதுதானே சொல்லணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பக்கத்தில் இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? அமீருல் முஃமினீனே, இன்னும் நீங்கள் ஃபஜ்ர் தொழவில்லை என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீனே, இன்னும் நீங்கள் ஃபஜ்ர் தொழவில்லை என்று சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எனக்கு பின்னால் நின்ற மக்களுடைய நிலை என்ன? அவங்களுக்கு இன்னும் ஆபத்து நடந்துச்சா? அவர்கள் எல்லோரும் தொழுது விட்டார்களா என்று கேட்டோன்னே சொன்னார்கள், எல்லாரும் தொழுதுட்டாங்க. உடனே அவர்களால் ஒது செய்ய முடியலை, என்ற ப்ளீடிங், எலும்பி நிற்கல, உடம்புல ரத்தம் ஓடிச்சு. தயமம் செய்து உட்கார்ந்த நிலையில் ஃபஜ்ரை தொழுது விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்றார்கள். தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் உலமாக்கள் யார் ஒருவர் தொழுகையை வேண்டும் என்று விடுகிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று சொல்றார். இப்ப நம்ம 3 டைப்பான ஆக்களை சொல்லிட்டோம். ஒன்று மூமின்கள், அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்கா ஆசையோட போய் தொழுவார்கள். தொழுகை மிஸ் ஆன அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் ஏற்படும், சங்கடம் ஏற்படும். 2வது முனாஃபிக்கள், முனாஃபிக்குகளுக்கு தொழுகை கஷ்டமா இருக்கும். 3வது தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்ட நிலையில் அறவே தொழாமல் இருப்பவர்கள். இது நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சமூகத்தில். வெள்ளிக்கிழமை கூட ஜும்மாவுக்கு கால்படாதாக்களை பள்ளிக்கணும், அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருப்பாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க, ஆனால் பள்ளிக்கு மட்டும் வரமாட்டாங்க. இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். 4வது ஒரு சாரார் இருக்கிறார்கள், கிடைச்சா தொல்றது, இல்லாட்டி இல்லை, சீசனை தொல்றது இல்லை. இப்போ ரமலான் வருது தொழுவாங்க, ரமலான் முடிஞ்சா ஹலாஸ். இப்படி தொழுகையை அவ்வப்போது விடுகிறவர், அவரது நிலை என்ன? நம்மளை போல கிட்டத்தட்ட இந்த இருக்கிறதுல பெரும்பாலானவர்களுடைய நிலை இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனால் தொழுகை இல்லை. ஒரு பஸ்ஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம பயணம் போக ஆரம்பித்தா தொழுகை இல்லை. நம்மளோட வீட்டை ஒரு கல்யாணம் நடந்தாலும் அன்றைக்கு அதிகமானவர்களுக்கு தொழுகை இல்லை. வீட்டை கல்யாணம் நடக்கும், பிஸி, ஈவினிங் கல்யாணம் நடக்கும், இனி மாப்பிள்ளை வாரது போகிறது, மகரிபெல்லாம் தாண்டி போகும், அவர் பிஸியாகவே இருப்பார். இல்லை ஒரு சாப்பாடு வலிமா, அந்த டைம்ல எல்லாம் தொழுகை அவங்க மிஸ் ஆகும், பிரச்சனை இல்லை. இதை விடவும் கேவலமான நிலை மீட்டிங்ஸுகள், அரசியல் மீட்டிங், அது இதெல்லாம் நடக்கும், தொழுகை இல்லை. இதில் மிக கவலையான கொஞ்சம் இருக்கின்றன, அதை சொல்லிக்கணும் அவங்களும் புரிவதற்காக. இந்த மார்க்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிற சில சகோதரர்களும் இருக்கிறார்கள். இந்த பப்ளிக் ப்ரோக்ராம்கள் நடத்துவாங்க. என்ன அறிவிப்பாங்க என்றால், இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு திடலில் ப்ரோக்ராம் நடக்கும், சொல்லுவார்கள், இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை நிகழ்ச்சி முடிந்ததும் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளியில் ஜமாத்தோடு இஷா தொழுகை ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நன்றியுரையோட அகல ஒரு ஆளாக எழும்பி போக ஆரம்பி. நடந்ததெல்லாம் என்ன? தொழுகையின் முக்கியத்துவம் தான் பயான், மறுமையை மறந்த மனிதன் பயான், அல்லாவை நேசிப்போம் பயான். பயன்லாம் முடிஞ்சு பயான் முடிஞ்சு அப்படி எழும்பி போயிட்டு இருப்பாங்க. அதில் அவங்க போய் சிலர் ஊட்ட தொழுவாங்க, சிலர் தொழ மாட்டாங்க. இல்லை, கவலை என்னென்றால் இந்த ஆர்கனைசர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களில் சிலரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஸ்பீக்கரை எடுக்கிறது, மைக் எடுக்கிறது, அந்த இது பிஸியாகவே இருப்பாங்க, சேர் எடுக்கிறது. அவங்களுக்கு தொழுகை அப்படியே போகும், அவங்க வீட்டை போய் சும்மா படுத்துடுவாங்க இஷா தொழாமல். என்ன நிலை? இப்படி அவ்வப்போது தொழுகை விடுவது அல்லது ஒரு வக்து தொழுகை விடுவது, இவருடைய நிலை என்ன? நல்லா புரியுங்க இந்த மஸ்அலாவை. அவ்வப்போது தொழுகையை விடுவது அல்லது ஒரு வக்து தொழுகையை விடுவது. ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற மாணவர்கள் டியூஷனுக்கு போகணும்ன்றா சார் இல்லை. சில பஸ்ஸில் தூரத்துக்கு போய் வராங்க, மகரிப் இல்லை,
ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி தொழுகையை விடுவதனுடைய நிலை என்ன என்று கேட்டால், இதில் எல்லோரும் என்று சொன்னால் இமாம்கள் எல்லோரும், உலமாக்கள் எல்லோரும் ஏகோபித்த நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்கிறார். சாதாரண பாவம் இல்லை, மிகப்பெரிய ஒரு பாவமாகும். உலமாக்களில் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு தொழுகையை ஒருவர் விட்டாலும், அவ்வப்போது தொழுகையை விட்டு கொண்டு வந்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். நஊது பில்லாஹ். இதுல நான் எதில் இருக்கிறேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பு. சமூக அக்கறை, வாலிபர்கள் மாணவர்களை பற்றி கவலை, சுப்ஹானல்லாஹ், உம்மத்தை பற்றி கவலை எல்லாம் கூடிக்குத்தான் வருது. கூடி இப்போ தொழுதுட்டு ஜும்மா தொழுதுட்டு நின்றோம்னா, அவன் சொல்றல்ல, இவன் சொல்றல்ல, அவன் வட்டி, இவன் விபச்சாரம், அவன் அங்கே அது பண்ணுறான், இவன் இது பண்ணுறான், அரசியல்வாதி ஏமாத்துறான், ஃப்ராட்னஸ், கரப்ஷன், எல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு போகிறது. நமக்கிட்ட இருக்க பிரச்சனை நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒரு நேசத்தின் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதால தான் நம்ம நிறைய தேவைகளோடும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த டைமில் கடை இருக்கும், என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பள்ளிக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்டா உள்ளத்தில் ஈமான் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியை நீங்கள் நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பயனளிக்கும். கண்டிப்பாக நமக்கு பயனளிக்கும். என்ன ஈமான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். எனவே ஒரு அன்பின் அடிப்படையில் நினைவூட்டுறோம். உங்களில் நிறைய பேரை நம்ம சந்தித்ததும் இல்லை, நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் இதை உங்களுக்குரிய ஒரு நல்ல விஷயமாக எடுக்க வேண்டும். எனக்கு மௌத்தும் நெருங்கி கொண்டிருக்கிறது சகோதரர்கள். திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சும்மா நம்மளோட ஜும்மாக்கு தொழுதுட்டு போய் வீட்டை போய் சேர்றார், அல்லது போற வழியில் அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லோரையும். ஆக்சிடென்ட் சொல்றோம், இப்போ நினைப்பாக ஜும்மாவில் இருந்தார், அல்லது என்னோட தான் இன்றைக்கு இஷா தொழுதுட்டு பேசிட்டு இருந்தார், அவர் வீட்டை போய் என்னோட போன் பேசினார் என்று சொல்றோம். மூச்சு என்ன ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். இந்த தகவலை பரிமாறிக்கொள்வோம். பள்ளியில் அறிவிப்பாங்க, ஜனாசா அறிவித்தல், இத்தனை மணிக்கு தொழுகை முடிந்தவுடனே நல்லவராக இருந்தால் நல்ல முடி சொல்லிட்டு வருவோம். ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் விமர்சித்து வருவோம். ஹலாஸ், அவர் போனது. நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். ஆனால் நமக்கு உள்ளே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபருக்குள் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது. மஹ்ஷர்லே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எழுப்புவான். நம்புகிறீர்களா இல்லையா? கேளுங்க, உங்கள்கிட்ட கேளுங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கான்னு கேளுங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைவரையும் அல்லாஹ் மஹ்ஷரில் எழுப்புவானா இல்லையா? எழுப்புவான். அதில் எனக்கும் உங்களுக்கும் டவுட்டே இல்லை. என்னோடும் உங்களோடும் அல்லாஹ் மஹ்ஷரில் வைத்து பேசுவானா இல்லையா? பேசுவான். அதிலே நமக்கு டவுட் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மோடு பேசும்போது, அவனுடைய நீதிமன்றத்தில் நம்மை நிறுத்தும் போது, நம்முடைய உடம்புல ஒரு துண்டு துணி இருக்காது. மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். நேரடியாகத்தான் அல்லாஹ் பேசுவார். நம்புறமா இல்லையா? ஹதீஸ்ல வருது, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார். இப்படி அல்லாஹ் பேசும்போது அன்புள்ள சகோதரர்களை, நமக்கு தெரிஞ்சதுதான் ஞாபகம் ஊட்டுகிறேன், மூமின்களுக்கு பயனளிக்கும் என்ற நம்பிக்கையோடு. முதலாவது அல்லாஹ் நம்மிடம் கேட்பது, எவ்வளவு காலம் வாழ்ந்தாய், எவ்வளவு சொத்து வைத்திருந்தாய், என்ன படித்திருந்தாய், எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஏக்கர் வயல் இருந்துச்சு, இதுவா? முதல் அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன? அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. ஒரு அடியானிடம் முதலாவது அல்லாஹ் கேட்க போகிற கேள்வி தொழுதாயா என்பது. தொழுதாயாண்ட எப்ப நான் ஒருக்கா தொழுதாயா அல்ல. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை,
இன்னல்லாஹ் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத் ஃபில் யௌமி வல் லைலா, பகலிலும் இரவிலுமாக மொத்தம் 5 நேர தொழுகையை அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கி உள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். 5 நேரமும் தொழும் சகோதரர். எண்ணமே வாழ்வு என்று சொல்வார்கள். நம்ம மூமின்கள் நியத் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இனி லைஃப்ல நான் தொழுகையை விடக்கூடாது. நான் மூமினாகவும் முனாஃபிக்காக மரணிக்கக்கூடாது, காஃபிராகவும் மரணிக்கக்கூடாது. அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு மூமினாக நான் மரணித்தால் தான் இஞ்ச 50-60 தான் எனக்கு அங்கே ஆயிரக்கணக்கான வருடங்கள் கபூரிலும் மஹ்ஷரிலும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே சொல்லப்பட்ட குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பாடான இந்த கருத்துக்களை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுகை 5 நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். வக்தை விட்டு வக்திலிருந்து முற்படுத்தவோ வக்தை விட்டு பிற்படுத்தவோ எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மான் ரஹீம். அவன் நம்முடைய உடல் நிலைகளையும் மனநிலைகளையும் கருத்தில் கொண்டு சில சலுகைகளை தொழுகை விஷயத்தில் நமக்கு தருகிறான். அதில் ஒன்று, சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் மறந்து விட்டால் நினைவுக்கு வந்ததும் தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உதாரணமாக, நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். மகரிபுடைய நேரம் வருது குருநாகலையில். மனசுக்கு நினைக்கிறோம் என்னென்றால், நம்ம புத்தளத்துக்கு போய் இஷாவோட ஜம்மு செஞ்சு தொழுதுடுவோம் என்று மனசில் நினச்சிட்டு வரோம். இங்கே வந்து சகோதரர்களை சந்திக்கிறோம், தங்க வேண்டிய இடத்துக்கு போகிறோம், வாஷ்ரூம் போகிறோம், சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறாங்க, சாப்பிட்றோம், பேசிட்டு இருக்கிறோம், மறந்துட்டு வாய்ப்பிரிச்சு மறந்து தூங்கிட்டோம். ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கும் போது ஞாபகம் வருது மகரிபும் இஷாவும் தொழல. முதல்ல என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் மகரிப் இஷாவையும் தொழுது கொள்ளணும். ஃபஜ்ரு தொழுறதுக்கு முன்னாடி மகரிப் இஷா. ஃபஜ்ரு தொழுதத்துக்கு பிறகு ஞாபகம் வருது, என்ன செய்கிறார்? தொழுதத்துக்கு பிறகு மகரிப் இஷாவையும் தொழுது கொள்ளும். இது அல்லாஹ்விடத்தில் 100% ஏற்றுக்கொள்ளப்படும், குற்றம் பிடிக்கப்பட மாட்டேன். இது ஒரு சலுகை. 2வது சலுகை தூங்குறது. இப்போ உதாரணமாக நல்ல நியத்தோட இன்றைக்கு ஹுத்பாவை கேட்டிருக்கிறோம், நம்முடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறோம், நல்ல நியத்தோட போய் தூங்குறோம், அசர ஜமாத்தோடு தொழணும். ஆனால் ஷைத்தானுடைய திண்டுதலும் நம்முடைய உடல் அசதியும் தூங்கிட்டோம். சில சகோதரர் இருக்கிறார்கள், டேப்லெட் போடுவாங்க, அப்படியே தூக்கம் போய்த்து எழும்பி பார்க்குற நேரம் 7 மணி. இவர் 7 மணிக்கு எழும்பினுடன் அசர தொழ வேண்டிய முதலாவது, அதே பிறகு மகரிப தொழ வேண்டிய. இந்த இடத்திலும் அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். அவர் மௌத்தாயிருந்தாலும் குற்றம் பிடிக்க மாட்டான். தொழாம மௌத்தாயிருந்த என்றால் அவர் தூக்கம், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். 3வது சலுகை பிரயாணம். பிரயாணத்தில் நாம் இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பிரயாணத்தில் இருக்கும். பிரயாணம் நம்மளோட மனசில் எது பிரயாணம் என்று நம்ம டிசைன் பண்ணுகிறோமோ, ஊர் வளமையில் எதை பிரயாணம் என்று சொல்கிறோமோ, சில அறிஞர்கள் 83 கிலோமீட்டர் என்று சொல்வார்கள். பொதுவாக நமக்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பிரயாணத்தில். அப்படி பிரயாணம் என்ற நிலையில் நம்ம போனால் 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக சுருக்குவதற்கும், அதே போல லுஹரையும் அசரையும் ஏதாவது ஒரு தொழுகை நேரத்தில் சேர்த்து தொழுவதற்கும்,
மக்ரிபையும் இஷாவையும் ஏதாவது ஒரு நேரம்ண்டா மக்ரிபுடைய நேரத்தில் முந்தி தொழுவ மேலும் இஷாவுடைய நேரத்தில் பிந்தி தொழுவ மேலும் இப்படி மேனேஜ் பண்ணி கொள்வதற்கான ஒரு சலுகையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அதே போல ஊரில் இருக்கும்போது கடுமையாக மழை பெய்கிறது, இந்த ரோடுகளில் தண்ணி நின்றா சேரும் சதுப்புமாக இருக்கும், வர முடியாது என்று சொன்னால் வீட்டில் தொழுது கொள்ள இஸ்லாம் சலுகை. பள்ளிக்கு வந்துட்டோம் என்றால் மழையும் பெய்துண்டால் இந்த ஜம்மு செய்கிறதுக்கும் இஸ்லாம் சலுகை தருது. மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம். நீங்கள் 3 ரக்காத்து 4 ரக்காத்துமாக மகரிபுடைய நேரத்தில் தொழுதுட்டு வீட்டை போய் நீங்கள் ஒதுங்கி கொள்ளலாம் என்று இஸ்லாம் சலுகை. அதே போல சில நேரங்களில் சில நோயாளிகள் இருக்கிறார்கள், சில கடும் கஷ்டமான நோயான தொழுகையை விடவே மாட்டார்கள். இப்படியான நோயாளிகளுக்கு வக்துக்கு தொழுவதும் கஷ்டம், ஒது செய்கிற பிரச்சனை இருக்கு. இப்படியான ஒரு அன்கண்டிஷனான நிலையில் இருந்தால் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களை ஜம்மு செய்து கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதித்தார். யாரு? சும்மா தலைவலி வகுத்து வலி வந்தாக்கள் இல்லை, ஒரு சர்ஜரி செய்திருக்கிறவர், கடுமையான ஒரு வருத்தத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர், ஊர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், அவர் ஜம்மு செய்து கொள்வதற்கு, ஜம்முன்னா லுஹரை மசரையும் லுஹருடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம், அல்லது அசருடைய நேரத்துக்கு பிற்படுத்தி தொழுது கொள்ளலாம். மகரிப் இஷாவும் அதே போல ஜம்மு செய்து கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு சலுகைகளை அனுமதிகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்க, அதே போல அல்லாஹுடைய நிஅமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நம்ம தொழுகையை விடுறோம் என்றால் உண்மையிலே மனச்சாட்சி இல்லாதவர். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், யாரென்றான நீ நம்பு, இந்த தொழாதவனை நம்பாத. யாரை வேண்டுமானாலும் நீ நம்பு, தொழாதவனை நம்ப. ஏன்னா மனச்சாட்சி இல்லாதவன். அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகள் ஏராளம் சொல்வார், எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாத நியமத்துகள். கொஞ்சம் நம்ம மகரகம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், கொழும்பு ஆக்சிடென்ட் வார்டுக்கு போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல்களுக்கு கொஞ்சம் போய் பார்க்கணும். சின்ன சின்ன ஆக்களுக்கு கேன்சர், பிளட் கேன்சர், கோலன் கேன்சர், வாயில் கேன்சர், மூளையில் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், கால் நடக்கலாம். ஒரு அண்மையில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன், அவங்க கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். அவர் வற்புறுத்தி கூப்பிட்டாங்க, என் வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் இந்த ஒய்ஃபுக்கு கவுன்சிலிங் செய்யுங்க. அப்போ அவர் வீட்டுக்கு நான் போனேன். போக முடியாத ஒரு சூழல், அல்லாஹ் எனக்கு ஒரு உதிப்பை தந்து போனேன். போன உடனே அவருடைய வீட்டில் முதலாவது ஒரு பெண் பிள்ளை ஓடி வந்து வரவேற்றது. அந்த பிள்ளை 2ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்த பிள்ளை இப்போ அப்னோமலாக மாறிடுச்சு. அப்னோமல் என்றால் மூளை வளர்ச்சியெல்லாம் பாதிக்கப்பட்டு பேசுகிற திறனை எல்லாம் இழந்து அந்த பிள்ளை இருக்கு. இன்னும் அந்த பிள்ளைக்கு 19 வயசு. இன்னும் ஒரு பிள்ளை இருக்கு 15 அல்லது 16 வயசு, அதுவும் அப்னோமல், நம்ம மாற்றுத்திறனாளின்னு சொல்கிற பிள்ளை. அப்போ போன எங்களுக்கு ஷொக் ஆயிடுச்சு. அவர் கையை பிடிச்சிட்டு அடுத்த ஒரு ரூமை கூட்டிட்டு போனார். அங்கே போனால் பெட்டில் அந்த குப்புரண்டு சொல்லுவோமே, முகத்தை கீழே வைத்து ஒருவர் இப்படி படுத்து கொண்டிருக்கிறார், கால்களை மடித்து. அவர் 21 வயசு, பிறந்தத்திலிருந்து அப்படி தான் இருக்கிறார். அவரை எல்லாமே அவருக்கு செஞ்சுவிடும் முழுதுமே, என்னென்று அவருக்கே தெரியாது. இந்த 3 பிள்ளைகளும் தான் அவர்களுக்கு. நாங்கள் போனவர்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலே டைம் எடுத்துச்சு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நினைச்சு நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யறோம் இல்லை. என்ன சொல்றாங்க, தொழுதுட்டு போடாப்பான்னு சொல்றாங்க. புள்ள பள்ளிக்குள்ள கடன்னு சொல்லலையே, வாங்கி சொல்லக்குள்ள வந்து தொழுது பண்ணி எல்லாத்துக்கும் அடிக்கடி ஓடுறது தானே. ஒன்று பேர் கடை இருந்தா 1000 தரம் கடைக்கு போய் வர, வயல் இருந்தா 1000 தரம் வயலுக்கு போய் வர. நீ ஒரு நாளைக்கு 5 தடவை, அதுவும் பாருங்க அல்லாஹ்வோட பிளானிங்க. மகரிபிஷா தான் கிட்ட அந்த டைம் கூட நமக்கு ஃப்ளெக்சிபிளான டைம். இப்போ லுஹர் தொழுகைன்றது நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறதானே. காலையிலிருந்து 12 மணி வரைக்கும் 6 ஹவர்ஸுக்கு மேலே போனதுக்கு பிறகு லுஹர் வருது. அப்போ அல்லாஹு தஆலா நம்முடைய இயல்புகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் கடமையும் தந்திருக்கிறான். ஆனால் நம்ம மனச்சாட்சியும் இல்லாமல் நன்றி உணர்வும் இல்லாமல் நடக்கிறோம்டா தப்பே இல்லை. சொல்றேன், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ்.
நீங்களாக வைங்க, மனசுக்கு ஒரு முடிவெடுங்க, தொழுதுட்டு துவா கேளுங்க. இன்றைக்கு ஜும்மா போகிறது, யாரெல்லாம் நான் மூத்தாகும் வரையில் தொடரும், யாரெல்லாம் எனக்கு அதுக்கு நீ உதவி செய். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நான் தொழுகையை விடக்கூடாது ரப்பே, எனக்கு நீ அதுக்கு உதவி செய்ய என்று துவா செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபிக் செய்வான். நல்ல ஒரு நியத்து வையுங்கள். தொழுதவர்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திப்போம். அதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.